கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்டது கிண்டியில். பார்த்தோம்னாக்கா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மருத்துவமனையாக மாறி வருகிறது. கத்திக்குத்து, மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு கத்திக்குத்து. இந்த இளைஞன் ஏன் கத்திக்குத்து குத்தினான்? அவரிடமிருந்து பணத்தை பிடுங்குவதற்கோ சொத்தை பிடுங்குவதற்கோ அல்லது அவன் ஒரு ரவுடியோ ஒரு பொறுக்கியோ ஒரு மது போதையில் தள்ளாடுபவனோ இல்லையே. தன்னுடைய தாய்க்கு சரியான மருத்துவம் பார்க்கவில்லை என்ற ஆதாங்கத்தினால் தான் செய்தான். ஆனால் அவளை போட்டு துவக்கி எடுத்தார்கள் அங்கு உள்ளவர்கள். அவன் செய்தது மிகவும் பெரிய தவறு. ஒரு கத்தியை எடுத்து குத்துவது என்பது தவறு, அதே போன்று அடிப்பதும் தவறு. இந்த வன்முறைகள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது? ஏன்? நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம். மருத்துவம் என்பது ஒரு மனித உயிரை காப்பாற்றக்கூடிய கடவுளுக்கு அடுத்தபடியான ஒரு பணி. ஆனால் இன்று மருத்துவம் எந்த நிலையில் உள்ளது? நாட்டிலே ஒரு கார்ப்பரேட் கையிலே ஒரு பணம் கொழிக்கும் தொழிலாக, மிகவும் பிரம்மாண்டமான ஒரு தொழிலாக, கார்ப்பரேட் கம்பெனியாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த மருத்துவர்களும் பல லட்சம், பல ஆயிரங்கள், பல கோடிகளை கொடுத்து கல்வியை படித்துவிட்டு அதை மீட்டெடுக்கும் வகையிலே ஒரு தொழிலாக அல்லவா செய்து வருகிறார்கள். இவர்கள் உதாரணத்திற்கு இவர்கள் எழுதும் மருந்துகள் என்ன மாதிரியான மருந்துகளை எழுதுகிறார்கள்? மிகவும் விலை உயர்ந்த மருந்துகளை எழுதுகிறார்கள். சரி, அது ஏன்னா நம்ம உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் அரசு மருத்துவமனைகளிலே மருந்துகள் இருக்கின்றன, பற்றாக்குறை இருக்கின்றதா என்று ஆய்வு செய்கிறதா? அல்லது எந்த நிலையிலே எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது, என்ன குவாலிட்டி வாங்கப்படுகிறது என்று யாருக்கான இந்த மந்திரிகள் இதற்கான அறிவோடு இதற்கான செயல்முறையோடு செய்து கொண்டிருக்கிறார்களா? மந்திரிகளாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாம் போக வேண்டியது, வர வேண்டியது, ஒரு போட்டோ கொடுக்க வேண்டியது, பத்திரிகை செய்தி வர வேண்டியது, ஊடகங்கள் செய்தி வர வேண்டியது. அதே போன்றுதான் மருத்துவர்கள் பற்றாக்குறை, அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள். இதிலே அரசு மருத்துவமனைகளை அரசு சம்பளத்தை வாங்கிக் கொண்டு தனியாருக்கு தங்களை தார வார்த்து கொண்டிருக்கிறார்கள், தனியாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனியார் மருத்துவமனை ஐசியூலே 3 நாட்களுக்கு வேண்டாம் என்று ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வைச்சாக்கா அதெல்லாம் முடியாது, 7 நாளைக்கு வைக்கணும். ஏன்னா எங்க மருத்துவமனை நான் 50 கோடி ரூபாய் கொடுத்து மருத்துவமனை வாங்கியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வாவே நடந்து உள்ளது. வேதனைக்குரிய விஷயம். இன்று நம்பகத்தன்மை இல்லை, நேர்மை இல்லை. இதனுடைய வெளிப்பாடு இந்த இளைஞனுடைய கத்திக்குத்து. இப்பொழுது சமீபத்திலே மறுபடியும் மீண்டும் ஒரு இளைஞர் அதே மருத்துவமனையிலே இறந்தும் உள்ளான். சரியாக மருத்துவம் பார்க்கவில்லை என்று மருத்துவர்கள் புகார். மன்னிக்க வேண்டும் மருத்துவர்களே, நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், நீங்கள் போராட்டம் செய்யலாம். நீங்கள் மனித நேயத்தோடு நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன், அதே போன்று நம்மை நோக்கி கடவுளாக நம்மளை பாவித்து வருகிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்க வேண்டியது என்று உணருங்கள். அதை விடுத்து ஒரு தொழிலாக நடத்தினால் நீங்கள் மக்கள் வெகுண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதற்கெல்லாம் முழு காரணமும் அரசியல் தலைவர்கள். இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகளை நடத்துபவர்கள் யார்? கல்வி சாலைகளை நடத்துபவர்கள் யார்? எல்லா அரசியல் சொந்தக்காரர்கள், பிள்ளைகள், அவங்க பினாமிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வி சாலைகள் மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமல்ல, இப்பொழுது மருத்துவமனைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் நடத்துவது? அரசியல் தலைவர்கள். பினாமி பெயர்லயும் சரி, இல்ல குடும்பத்தார் பெயர்லயும் சரி நடத்தி வருகிறார்கள். ஏன்னா ஒரு பெரும் தொழில், கார்ப்பரேட் தொழில், நல்ல லாபம் ஈட்டும் தொழில். எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் எவனும் போக மாட்டான். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்கின்ற வார்த்தையிலே சரியாக உபயோகப்படுத்த எத்தனை வழக்குகள் நடந்துள்ளது என்று எண்ணி பார்த்தால் மிகவும் அபூர்வமாக இருக்கும். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறது இன்றைய சமுதாயம். சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு.